வெல்கம் டு மிச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 1997 ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் சொல்லி ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு படம் வந்து சொல்லலாம். அஜித் குமார் அவர்கள் நடித்த விடாமுயற்சி படம் வந்து இந்த படத்தை இன்ஸ்பயர் இதை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கண் அசைக்காமல் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தன்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் படம். ஸோ படம் பார்த்திங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து ரிவீல் ஆகும். ஸோ ரொம்ப ஒரு தரமான ஒரு படம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ரெட் கலர் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, இந்த பாலைவனங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து ஹைவேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஹைவேஸ்லேருந்து லாங் ரைடு வந்து போகிறாங்க. அப்படி லாங் ரைடு போகும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கார் ஓட்டிகிட்டே போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி வாட்டர் பாட்டில் எடுக்கணும்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டில் எடுக்க போகிறாரு. அப்படி எடுக்க போகும் பார்த்தீங்கன்னா குறுக்கில் ஒரு கார் வந்து பூந்துருது. குறுக்கில் ஒரு கார் பூந்தோடனே வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிறாரு. யாராவன்னு சொல்லி கொஞ்சம் கெட்ட வார்த்தையில திட்டிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த கெட்டாவத்தில் திட்டிட்டு ரொம்ப டென்ஷனாக இவர் போகிறாரு. இவர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அந்த அந்த திட்டு வாங்கின அந்த ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் வரான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரக்கடாக இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக வந்து பேசுகிறான். பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இல்லை சார், நீங்கள் குறுக்க வந்தது தப்பு தான், உங்கள் தப்பு தான், நானும் அப்படி திட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சாரியெல்லாம் கேட்குறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி ரொம்பவே ரக்கடாக ரூடாக ரொம்ப லோக்கலான பாஷையில் வந்து பேசிட்டு போகிறான். சரின்னு சொல்லி இவன் பேசினக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஹீரோயின் வந்து ஒரு கடையில் போய் டோனட் வாங்கிடுறாங்க. உளுந்தோட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டோனட் வாங்கிடுறாங்க. அந்த டோனட் வாங்கிட்டு ஹீரோ பார்த்து அந்த சைக்கோ மாதிரி இருக்கவங்க வந்து திட்டினால ஹீரோ ரொம்ப டென்ஷனாக இருப்பார். ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்று ஹீரோயின் வந்து ஹீரோவை காம் பண்ணுறதுக்காக நிறைய காமெடிலாம் பண்ணுவாங்க, நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த ஒரு டோனட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த டோனட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து $90,000 வந்து கொடுக்குறாங்களா, சப்போஸ் தோற்றுட்டா 90,000 டோனட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக வந்து பேசுகிறாங்க. ஹீரோ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனான மைண்டாகவே இருக்கார். கார் வந்து வேகமாக கொஞ்சம் டென்ஷனில் பார்த்தீங்கன்னா கார் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்படி ஓட்டிகிட்டு போகும்போது பிரேக் டவுன் ஆயிடுது. அப்படி பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகுது. பிரேக் டவுன் ஆகி அந்த ஒரு நடு ரோட்டில் ஒரு பாலைவனத்தில் ஒரு ஹைவேயில் பிரேக் டவுன் வச்சு என்ன பண்ண முடியும். ஸோ அப்படி பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து அவர் எதாவது கார் வருமானு சொல்லி ரொம்ப தேடி பார்க்காரு. எதுவுமே கிடைக்கல. இவர் ஒரு ஃபோன் வச்சிருக்காரு. அந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சிக்னல் இல்லை. ஸோ இவர்கிட்ட அந்த இவர்கிட்ட சண்டை போட்ட அந்த சைக்கோக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு காரை ஏற்றிட்டு அப்படியே போகிறான். இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். அவன் பார்த்தீங்கன்னா இவங்களை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ட்ரக் வருது, ஒரு பிளாக் கலர் ஒரு பெரிய ட்ரக் வருது. அந்த ட்ரக்கில் உள்ளவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து வராங்க. என்னாச்சு சார், கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹெல்ப்பில் வராங்க. அப்படி ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நான் அந்த காரில் அந்த ட்ரக்கில் ஏறிக்கிட்டு அங்கே ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் நான் வந்து ஃபோன் பேசி அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப் ஏதாவது கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த பிளாக் கலர் ட்ரக்கில் ஏறி போயிட்டாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க ஹீரோயின் வரவே இல்லை. ஸோ அந்த ஹைவே ரைடில் பார்த்தீங்கன்னா தன் பொண்டாட்டியை வந்து ஹீரோ வந்து தொலைச்சிடுறாரு. தொலைச்சதுக்கப்புறம் இவருக்கு என்ன பண்ணுறானே தெரில. எப்படி தன் பொண்டாட்டி அவர் கண்டுபிடிப்பாருன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கடைசி போய் அந்த 5 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் இவரோட காரே பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல்லாக ரெடி பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காருக்கு அடியில் ஒரு 2 ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ யாரோ வேணுக்குமே தான் கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறாரு. கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கார் ஸ்டார்ட் ஆகி இவங்க சொல்லக்கூடிய அந்த 5 கிலோமீட்டர் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தா அவங்க ஒய்ஃப் இல்லை. ஸோ அவங்க ஒய்ஃப் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். இவரும் போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தா அங்கே உள்ளவங்க ரொம்பவே ரூடாக இருப்பாங்க, ரொம்ப பயங்கர ரூடாக இருப்பாங்க அங்கே இருக்கவங்க எல்லாமே. இவருக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போய் பேசினாலும் வந்து அவங்க ஒய்ஃப் அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் போலீஸும் நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் ட்ரக்காரரை திருப்பியும் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ போலீஸ்காரன்ட்ட போய் கேட்டால் போலீஸ்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இவன் வந்து என் ஒய்ஃபை கூப்பிட்டு போனான் இப்போ காணும்னு சொன்னால் போலீஸ்காரனும் நம்ப மாட்டாங்க, எந்த ப்ரூஃபும் இருக்காது. ஸோ இவனுக்கு ஹீரோக்கு வந்து தூக்கி வாரி போட்டுரும், எங்கே நம்ம ஒய்ஃபை தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை எப்படியா கண்டுபிடிக்குன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பார். ரொம்பவே தேடி பார்த்தீங்கன்னா பல தடைகள், பல இன்னல்கள், பல சோகங்கள்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபைனலாக வந்து கண்டுபிடிப்பார். அந்த சீனை வந்து நான் எப்படி நரேட் பண்ணுறதுன்னு தெரில. பட் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அந்த பாலைவனத்தில் அந்த ஹைவேல
யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தன் ஒய்ஃபை தொலைச்சிருப்பாரு. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவாரஸ்யம் வந்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக் டிரைவரு, அந்த சைக்கோ, அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனவளர்ச்சி இல்லாத ஒரு பையன் காமிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு கலவணையா சேர்ந்து அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து கடத்தியிருப்பாங்க. காசுக்காக தான். ஸோ காசுக்காக கடத்தியிருப்பாங்க. ஆனா இவர்கிட்ட காசும் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்காது. அவர் ஒய்ஃப் வந்து தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து ஒரு $90,000 இருக்கு எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு போய் சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவங்க காரில் போகும்போது அந்த டோனட் ரேட் $90,000 சம்திங் சொல்லியிருப்பாங்க. அதனால இவரும் $90,000 தான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அந்த 3 பேர்த்துல வந்து சொல்லிடுவாங்க. ஸோ பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவர்கிட்ட மொத்தமே $5,000 தான் இருக்கும். ஸோ இவரு தன் புத்திசாலித்தனம் மூலமாக எப்படியாவது தன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ஃபைனலாக ஒய்ஃபை வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு தன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு அந்த ஒய்ஃபை யார் கடத்துனாங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க, போட்டு சாவடிச்சிருவாங்க. ஒரு பெரிய கார் சேசிங் ரைடிங் சொல்லி போட்டு சாவடிச்சு ஹீரோ ஹீரோயின் கடைசியை வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹைவே ரோட்டில் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான விஷயங்கள் உண்மையிலே நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே ரைடில் பணம் பறிக்கிறதுக்காக வந்து நிறைய இந்த மாதிரி தனியாக போகக்கூடிய கப்புள்ஸு, அந்த மாதிரி ஃபேமிலி இவங்களால வந்து கடத்தி கொண்டு போய் நிறைய பேர் வந்து கொலைப்படி சாவடிச்சிருக்காங்க, அவங்களோட பணத்தை பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து காமிப்பாங்க. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கனால ஹீரோ வந்து ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து 2 பேரும் ஹீரோயின் சேர்ந்துருவாங்க. ரொம்ப சுமூகமாக வந்து முடிச்சிருவாங்க படத்தை. இந்த ஃபைனல் சீக்வன்ஸில் அந்த கார் சேசிங்கு, அந்த ஃபைட்டு, அது எடுத்த விதம், படத்தை வந்து எடுத்த விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம் சொல்லி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பார்த்து தான் விடாமுயற்சி படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய நியூஸ் வந்து வருது. ஆனால் விடாமுயற்சி படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் எதை பார்த்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இன்னும் நான் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.